சித்தர்கள் மட்டும்தான் அந்த உணவு பழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுல நம்ம சித்தர்களை யாரும் நேர்ல பார்த்தது இல்லை, அதான் விஷயமே. இப்ப நம்ம பார்க்கறது பூராமே திருட்டு சாமியார்கள், பிசினஸ் சாமியார்கள் தான் நம்ம பார்க்கறது. இப்ப இந்தியாவில் பார்க்குற நீங்க நினைக்கிற யோக சாமியார்கள், அப்புறம் அந்த சாமியார்கள், இந்த சாமியார்கள், அப்புறம் பெங்களூர் சாமியார், கோயம்புத்தூர் சாமியார், இமாமலை சாமியார், இவனுக்கு எல்லாமே சோறு சோறு திங்கிற மோடு முட்டிகள். சோறு திங்கிற மோடு முட்டிகள். என்ன முட்டிகள்? மோடு முட்டினா ஒரு விவரமே இல்லாம பேசிட்டு இருப்பான்னு அர்த்தம். மோடு முட்டினா இவனுங்க தான் நீங்க போய் நம்புறீங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு லட்சம் பேர் இருப்பானுங்க. 1,00,000 பேரா, 10,00,000 பேர் மந்திரில இருந்து தந்திரி வரைக்கும் இருப்பாங்க. எவன் மந்திரியும் தந்திரியும் போய் உங்க கூத்தடிக்கிறானோ அவன் வந்து என்ன, அதுக்கு பேரு பணக்கார திருடர்கள் அர்த்தம். அதாவது யோகத்தின் பேர்ல வியாபாரம் பண்றவன். யோகம் என்பது எனப்படுவது என்ன? அதான் இருக்கு. யோகம்னா என்ன? மோகம்னா 8 நிலைகள் இருக்கிறது. யோகம்னா 8 நிலை இருக்கு. முதல்ல யோகம்னா என்ன? யோகம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மெயின் அர்த்தம் என்னது? மேன்மை அடைதல்னு பேரு. படிப்படியாக மேன்மை அடைதல். என்னது? படிப்படியாக மேன்மை அடைதல். அதுதான். இப்ப 1ஆம் வகுப்புக்கு போறான். 1ஆவது போனதுக்கு அப்புறம் 2ஆவது வகுப்புக்கு போறான். அப்புறம் 3ஆம் வகுப்புக்கு போறான். 4க்கு போறான், 5க்கு போறான். இப்படியே போயிட்டே இருக்கான். ஆராய்ச்சி வரைக்கும் போய் விஞ்ஞானி ஆகிறான். விஞ்ஞானி வரைக்கும் ஆகிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல வசதி பண்ணி வச்சிருக்காங்க அரசு அமைப்புல. இதை என்ன பண்றாங்கன்னா, இந்த மோடு முட்டி யாரு? நம்ம சோறுங்கிறவன் நம்ம ஆளுக. இனியன்னா இனியன் மாதிரி ஆளுக எப்ப பாரு தின்னுட்டு பன்னிக்குட்டி மாதிரி திங்கிற ஆளுங்க. நான் என்னைத்தான் சொல்றேன். இந்த முண்டத்துக்கு வந்து சோத்தை பத்தி அறிவு கிடையாது. அந்த தின்ன பழக்கம், அந்த மனம்ங்கிற ஒரு தீய சக்தியினால நான் தின்னு பழகிட்டேன். இதைத்தான் பின்னாட இந்த உடம்பு கெட்டு அழுகி போறதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணமே இறப்பைன்னு தான் சொல்றாங்க. இறப்பையில சுரக்கிற ஜீரணத்தை வந்து கண்டுபிடிச்சு 15,000 ஆண்டுகளை தமிழ் சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த தமிழ் சித்தர்கள், சித்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சித்தம்னா மனம்னு அர்த்தம். உடம்பால் ஆனவன் நல்ல மனிதன், மனத்தால் ஆனவன் அர்த்தம். சித்தர்கள் சொன்னா மனதிற்கு வைத்தியம் பார்த்தவர்கள் அர்த்தம். இந்த மனம் ஒண்ணு ஒத்துக்கிறதே வெள்ளக்காரன் தெரியுது. இப்ப கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மென்டல் பாடி இருக்குதுன்னு சிக்மண்ட் பிராய்டு என்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். சிக்மண்ட் பிராய்டு அவருடைய தியரி தான் வந்து அவர் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன அதை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, அதை இதோட சேர்த்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த மோடு முட்டிகள். அமெரிக்க மருத்துவர்களும் பிரிட்டிஷ் மருத்துவர்களும் உலகங்க ஏமாத்துறது இவனுக்கு தானே. இவன் சொல்றதானே உலகம் முறை கேட்குது. ஏன்னா இவன் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். பிரிட்டிஷ்காரனும் இங்கிலாந்துக்காரனும் அமெரிக்கக்காரர்கள் சொல்றதெல்லாம் சட்டம்ங்கிற மாதிரியும், பிரிட்டிஷ்காரன் சொல்ற சட்டம் மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள்லாம் ஏத்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள் 140 கோடி முண்டங்களும் ஏமாந்துகிட்டு இருக்குது. ஆனா நமக்கு வந்து பழங்காலத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் நம்மளுக்கு தமிழர் அறிவியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20,000 ஆண்டு வரலாறுடைய தமிழர் அறிவியல். அதுல மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் மருத்துவம். மருத்துவம் இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. விலங்குகள் தனக்கு எல்லா விலங்குகளும் தன்னை சாதாரண ஒரு தாவரம், ஓரறிவு இருக்கிற தாவரத்துல இருந்து 5 அறிவு இருக்கிற விலங்கு வரைக்கும் எல்லாமே தனக்கு தானே மருத்துவம் பார்த்தது. கண்ணாட நீங்க பார்க்கலாம். ஒரு நோய் வந்து தானே தலையெல்லாம் உதிர்த்துரும். வெய்காலம் வந்துச்சுன்னா தலையெல்லாம் உதிர்த்துரும். வெய்ய காலம் வந்துச்சுன்னு பாருங்க, தன்னுடைய உடம்பெல்லாம் சுருக்கிட்டு, உணவை சுருக்கிட்டு, எல்லா தலையை உதிர்த்துட்டு பெரும் மரம் வெறும் குச்சியோட அப்படி நின்றுட்டே இருக்கும். எப்ப மழை பெய்யுதோ மறுபடி புது தலை முளைச்சு. அதுதான் வைத்தியம்னு அர்த்தம். அதான் வைத்தியம். நீங்க அப்படித்தான் பண்றீங்களா? நோயில வந்து அப்பதான் நிறைய திங்கிறது. ஐயோ நோய் வந்துருச்சு நிறைய திங்கிறது. ஏன்னா நம்ம பழக்க வழக்கம். நீங்க பழக்க வழக்கத்துல தான் மாற்றி இருக்கிறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, சித்தம்னு கண்டுபிடிச்சாங்க. சித்தத்துல 5 வகை, அது அப்புறம் பேசுவோம். அப்ப இந்த எது பரிணாமத்தில் எச்சமாக இருக்கிறதோ அதை கண்டுபிடிச்சாங்க முதல்ல சித்தர்கள். சித்தர் என்ன தெரியுமா? முதல்ல சித்தர்னா மனதின் வழியாக உள்ளுறுப்புகளை கவனிக்கிறவங்க. மனதின் வழியாக உள்ளுறுப்புகளை கவனிக்கிறவங்க. மனம் என்ன பண்ணுது உட்காந்து சிந்திப்பாங்க. அப்போ இந்த பசி ஏன் வருது? பசியில ஏன் வருதுன்னா, உடம்பை சுத்தப்படுத்துவதற்காக எனக்கு கொஞ்சம் நீர் குடுன்னு கேக்குது. உடம்பை எனக்கு கொஞ்சம் நீர் குடு, காலையில ஒரு மாதிரி பசிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி உணர்வு. பசிங்கிறது வந்து ஒரு போலின்னு நிரூபிச்சாச்சு. பசிங்கிறது ஒரு பழைய கால பழக்கம். அது வந்து புலியிலிருந்து வந்தது, சிங்கத்திலிருந்து வந்தது. அந்த பசிங்கிறது புலி, சிங்கம், ஆடு, மாடு, நாய்.
ஐயா ஒரு சந்தேகம். இப்ப சித்தர்கள்ங்கிறவங்க உடம்ப உள்ளுறுப்ப கவனிக்கிறவங்க. இப்ப நம்மளும் உணவ நிறுத்திட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு உள்ளுறுப்ப கவனிக்க ஆரம்பிச்சுருமா ஐயா? ஆமா, உள்ளுறுப்பு கவனிக்கிற சொல்றதை நீங்க உள்ளுறுப்பு சொல்றதுதான் கேட்கணும். ம். அந்த உள்ளுறுப்பு கவனிச்சுட்டு தான் அவங்க கவனிக்கிறாங்க. அதாவது அது அகத்து உணர்தல், உள்ளே பார்த்தல், உள்ளே பார்த்தல், அகத்து உணர்தல், உள்ள கவனி, உள்ள கவனி, உள்ள கவனின்றதான். நான் உள்ள கவனின்னு என்ன நினைச்சிட்டு உள்ள கவனின்னு இட்லி தோசை திங்கிறதா உள்ள கவனி நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் யோகம் பண்ற மாதிரி ம். போனோன்னு சோத்தை போட்டுறாங்க. இட்லி தின்னு தோசை தின்னு பணத்தை போடுங்கிறாங்க. இதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். சோறு போடுற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க சோம்பேறி ஆவீங்கன்னு அர்த்தம். என்னது? சோம்பேறி ஆயிருவோம். ஆமா. சோறுனா அது சோறு என்ன அர்த்தம்? சோறுனா சோர்வுன்னு அர்த்தம். என்னது? சோறுனா சோர்வு. ஆமா, சோர்வுன்னு அர்த்தம். நீங்க சோத்து தின்னு அப்பவே தூங்கிடுவீங்க. சோத்து தின்னு பாருங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டா ஆமாய்யா. வண்டிக்கு இப்படிதான் பெட்ரோல் போட்டா ஓடுதுங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட்டா வேகமா ஓடுது இல்ல. நீ வண்டிக்கு உங்க வயித்துல பெட்ரோல் ம். போட்டது ஏன் தூங்குற? அப்பா, நடக்கவே முடியலைங்கிற ஒரு அந்த போ அளவு. இதெல்லாம் உண்மைதானே? ஒரு போதை பொருள். ஆ, ஆமாய்யா. இதை நப்பிக்கிறீங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா, இதை கவனிக்கிறாங்க. இதை நப்புக்கின்ற பொழுது உணவு பாதையில போற சளி கோர்த்துக்குது. சளி கோர்த்து 33 அடி அங்கதான் உணவே உறிஞ்சப்படுது. இறப்பையில, சிறுகுடல்ல இறப்பை அரைக்கிறது, அதுல அமிலம் கலக்கிறது. அது நம்ம உணவு பாதையில எங்கேயுமே ஆக்சிஜன் கிடையாது. நம்ம உடம்பு பாதையில எங்கேயும் வெளிச்சம் கிடையாது. நம்ம உணவு பாதையில எங்கேயுமே காற்று கிடையாது. அப்படியே எல்லாம் அசுத்த கிருமிகள் தான் உட்காந்துருக்கு. அதாவது அந்த கொடூர மாவை திங்கிற கொடூர மாவை திங்கிற கொடூர உணவை திங்கிற அந்த கிருமிகள் தான் கொடூரமா உட்காந்து. அதுக்கெல்லாம் ஆக்சிஜனே தேவையில்லை. என்னது? இறப்பையில ஆக்சிஜனே போறதில்லை. இறப்பையில காற்று போறதில்லை. இறப்பையில சூரிய வெளிச்சம் போறதில்லை. இதுக்குள்ள அந்த கிருமிகள் உட்காந்துருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா சளியா மாத்துது எல்லாத்தையும். சளியா மாத்தி உணவு பாரும்போ இந்த உணவு பாதைன்னு 33 அடி திருப்பி திருப்பி உணவு பாதைன்னு 33 அடி. உணவு பாதையில விஷம் படியுது அப்படின்னாவே நீங்க டக்குன்னு எதை நினைக்கணும்? உணவு பாதையில விஷம் படிக்கிறது, வயிற்றுக்கு ஓய்வு ஆ. கொடுக்கறப்போ அப்ப என்ன நினைக்கணும் நீங்க? உணவ நிறுத்திறணும் ஐயா. இல்ல இல்ல, உணவு பாதையில விஷம் படியுதுனாவே உணவு பாதைன்னு எவ்வளவு? நோய் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது சரி. உணவு பாதைன்னு எத்தனை அடி? 33 அடி ஐயா. இன்னொருக்கா சொல்லுங்க. 33 அடி. ஏகதேசம் 10 மீட்டர்னு ஏகதேசம் 10 மீட்டர். இதுதான் கணக்கு. இதுல 10 மீட்டர்ல 1.5 மீட்டர் பெருங்குடல், மிச்சதுல சிறுகுடல் அப்படின்னு சிறுகுடல் தான் பெருசா. விட்டீங்கன்னா இங்க இருந்து போகும் 30 அடி நீளம்னு 30 அடி நீளத்துக்கு குடல் இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. இதுல பூரா அந்த சளி உட்கார்ந்துக்குது. அந்த சளி என்ன பண்ணுதுன்னா அந்த உணவை உறிஞ்சாம தடை செய்யுது. இந்த உணவை உறிஞ்சிருதல்ல, உறிஞ்சித்தான் ரத்தத்துல கலக்கணும். அப்பதான் உனக்கு ஒரு தெம்பா இருக்கிற மாதிரி தெரியும். இதை உறிஞ்சாம அப்படியே உணவை நிறுத்தி அழுக வச்சிருது. உணவை நிறுத்தி அழுக வச்சிருது. உறிஞ்ச அதனாலதான் குளுக்கோஸ் சாப்பிடுவானுங்க. குளுக்கோஸ் எடுக்க டக்குன்னு நேரா போய் சலார்னு பொத்துட்டு போய் ரத்தத்தை இருக்கிறது ஒரு மாதிரி ஸ்பிரிட் கொடுக்குது. இவ்வளவு பேசுறானு ஓட்டப்பந்தய வீரர் பிரியாணி தின்ட்டு ஓட சொல்லுங்களா பாக்கலாம். நல்ல 12 இட்லியும் 15 இட்லியும் 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு எவனாச்சும் ஓடுறானு பாருங்க. ஏன் அவன் ஓடுறது இல்ல? சரி, எந்த ஓட்டப்பந்தய வீரன் வயிறு யானை பானை மாதிரி வச்சிருக்கோம்? உங்களை மாதிரி பானை மாதிரி வச்சிருக்கானா? இல்லையா, எலும்புந்தோலுமா தான் இருக்காங்க. அவன் மட்டும் ஓடி போய் நோபல் பரிசு வாங்குறது. நோபல் பரிசுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் வாங்குறான். வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அர்த்தம். தேவையில்லாத கொழுப்பு இல்ல அவங்க கிட்ட. அது இந்த மாரத்தான் ஓடுறவங்க பாத்தீங்கன்னா எலும்பாவத்தே இருக்கும். அது மாரத்தான் ஓடுறது யார் தெரியுமா? ஆப்பிரிக்காரன் தான் ஜெயிப்போம். உலகத்திலேயே ஆப்பிரிக்காரன் அடிச்சுக்கவே முடியாது. அவங்க சாப்பிட மாட்டாங்களா ஐயா? நீங்க போய் பாருங்க, நேரில் போய் பாருங்க. நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சாப்பிட மாட்டாங்க. என்ன சாப்பிட மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்கிறது என்ன கேள்வி? அது சாப்பிட மாட்டாங்க என்ன கேள்வி? எனக்கு ஒண்ணு புரியல. என்ன சாப்பிட மாட்டாங்கன்னு கேக்குறீங்க? சரியாத்தான் கேட்டிருக்கிறீங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன அவங்க உணவு பழக்கத்தை என்ன நமக்கு எப்படி தெரியும்? சாப்பிட மாட்டாங்க. நீங்க நான் கேட்கற கரெக்டா தான் கேட்டுக்கிறீங்க. சாப்பிட மாட்டாங்க. எதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்க உங்க உணவு பழக்கம் மாதிரி அவன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த மாதிரி கேக்குறேன். அதுதான் அவனுக்கு அவன் உணவு பழக்கம் என்ன தெரியும்? எனக்கு காலை எந்திரிச்சு இட்லி திங்கிறது, காப்பி குடிக்கிறது, முட்டை திங்கிறது, மொச்சக்கொட்டை திங்கிறது, தட்டைக்கொட்டை திங்கிறது, தக்காளி திங்க, அப்புறம் தேங்காய் சட்னி சாப்பிட்றது. இது என்னுடைய பழக்கம். அவன் என்ன பழக்கம்னு யாருக்கு தெரியும்? இது என்னுடைய பழக்கமே தவிர எதோட தொடர்பு இல்லை.
என்னோட உணவு பழக்கம், நான் காலையில காப்பி குடிக்கிறது, இட்லி திங்கிறது, தோசை திங்கிறது, சட்னி திங்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பேரளவுல திங்கிறது என்னோட பழக்கம். ஆமாய்யா. அப்ப அது ஏதோ ஒரு தொடர்பில்லை சொல்லுங்க. ஏதோடு நான் என்னுடைய உணவு பழக்கம் எதை தராது? என்னுடைய உணவு பழக்கம் எதை தராதுன்னு சொல்லுங்க. ஆரோக்கியத்தை தராது. மண்டையில ஏத்திங்க நல்லா. நோயை கொடுக்கும், ஆரோக்கியத்தை தராது. நேரடியா சொன்னோம்னா, அதாவது திருப்பி 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 இது உங்க மண்டையில ஏன் ஏறுறது இல்லைன்னா, நீங்க அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். புத்தகத்தை படிக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப இன்னும் 100 வருஷம் சொன்னாலும் நீங்க இப்படியே தான் நின்றுருப்பீங்க. அப்ப இது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. என்னது ஆமாய்யா. எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இதுதான் இதுதான் வந்து இது இது என்ன தெரியுமா, பரிணாமத்தினுடைய உச்சகட்டம் இது. அதனால நீங்க இந்த கீழே தோத்து போய் இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால மாட்டி இருக்கிறீங்க. நீங்க மாட்டிக்கிட்டு என்னடா பண்ணு தெரியும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இதுல இருந்து புட்டிங்க எடுக்கணும். உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் ஒட்டச்சேரிகள், எல்லா சிந்தனைகளையும். ஏன்னா இது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இப்ப உங்களுக்கு தலைவலின்னா உங்க பையன் கவலைப்படுவானான்னு கேக்குறேன். பையனுக்கு தலைவலி நீ ஏன் கவலைப்படுற? அது அறிவு வந்த குழந்தைகளை பத்தி பேசவே கூடாது. அறிவு வந்த குழந்தைங்கன்னா சொல்லி கொடுத்துடணும் இப்படித்தான் அப்படின்னு. இப்ப அறிவு வந்த குழந்தைகளா, அறிவுள்ள குழந்தை நீங்களே உங்களுக்கு இந்த உணவை பத்தி எந்த எதுவும் தெரியாத போது உங்க பையனுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அம்மாவுக்கே ஆரோக்கியத்தை பத்தி ஒரு அறிவும் இல்லைன்னா பையனுக்கு எப்படி தெரியும்? அதேதான் இது. இந்த லட்சணம் தான் உலகம் பூரா இருக்கு. 800 கோடி குடும்பத்திலையும் அப்பனுக்கும் ஆரோக்கியத்தை பத்தி அறிவு இல்ல, அம்மாளுக்கும் ஆரோக்கியத்தை பத்தி அறிவு இல்ல. அப்ப குழந்தைகளுக்கு மட்டும் அப்புறம் ஆரோக்கியம். ஆனா பையன் வந்து என்ன படிச்சுட்டு இருப்பான்? மருத்துவம் படிச்சுட்டு இருப்பான். என்னது? மருத்துவம். இவனுக்கு சக்கரை நோய் இருக்கும். யாருக்கு? அப்பனுக்கு சக்கரை நோய், பையன் மருத்துவம் படிச்சுட்டு இருப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியுதுங்க ஐயா. ஆனா அந்த அந்த பையன் வந்து யாருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது? அப்பாவுக்கு. ஏன்னா ஏன்னா வெள்ளைக்கார மருத்துவம் என்ன சொல்லுது? நீ சொல்லிக்கின்ற மருத்துவத்துக்கெல்லாம் என்ன இல்லைன்னு சொல்லுது? அறிவில்லை. அறிவில்ல. ரெண்டாவது குணமாக்க முடியாதுன்னு சொல்லுது. என்னது? குணமாக்க முடியாது. ஏன்னா நோய்களை அழுத்தி வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு போய் சொல்றானுங்க. நோய்களை அழுத்தி வைக்கும். நோய்களை அழுத்தி வச்சாவே அந்த எந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டு அந்த நோய் வந்து புது புது நோய்களை நோய் உண்டாக்கும். நோய்களை அழுத்தி வச்சாவே அது பல நோய்களை உண்டாக்கும். என்ன நோய் உண்டாக்கும்? பல வகை நோய்கள் உண்டாக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கற மருந்து மாத்திரை, மூலிகைகள், ஸ்டீராய்டு, இந்த 4மே. ஸ்டீராய்டுன்னா பலது இருக்குது. ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டி வைரஸ், ஆன்டி இன்ஜெக்ஷன், இப்படி எத்தனையோ சொல்றாங்க. இதெல்லாம் போய் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அது என்ன பண்ணும்னா புது புது நோய்கள் உள்ள விஷம் போச்சுன்னா அங்க நல்லது செய்யுமா தீமை செய்யுமா? தீமை செய்யும். மருந்து ட்ரக்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தா ட்ரக்ன்னு சொல்லுவாங்க. ட்ரக் அதாவது இப்ப நம்ம சாப்பிட்ற பெட்ரோ கெமிக்கல். நீங்க சாப்பிடுறது பெட்ரோல் கழிவு தான். நீங்க திங்கறத புறம் பெட்ரோல் கழிவு. அந்த பெட்ரோல் கழிவுக்கு பேரு என்ன தெரியுமா? ட்ரக்குங்கிற. ட்ரக்னா கொடூரமான விஷம்னு அர்த்தம். என்னது? கொடூரமான விஷம். அப்படி அது பேர் ட்ரக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ட்ரக் கண்ட்ரோலர்னா இந்த விஷத்தை கட்டுப்படுத்துறோம்னு அர்த்தம். அந்த விஷம் உள்ள போய் உட்கார்ந்து நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா? தீமை பண்ணும். அது மூலிகையோட இருக்கலாம், மூலிகையிலிருந்து புடுங்கப்பட்டதா இருக்கலாம், அல்லது மருந்து கீழே இருக்கிற அந்த பெட்ரோ கெமிக்கலாக இருக்கலாம். பெட்ரோல் டீசல் பெட்ரோலோட கழிவு தான் அது. நீங்க திங்கறது டீசல் பெட்ரோலோட கழிவு தான் அதெல்லாம். அதுல இருக்கிற மருந்தா இருக்கலாம், அப்புறம் வேற ஏதாவது இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை கெடுக்கும். உணவே ரத்தத்தை கெடுக்கும் பொழுது இது எப்படி? உணவை தின்னு ரத்தம் கெட்டு போய் தான் நோய் வந்திருக்குதுன்னு புரியணும். ஏன்னா நீங்க திங்கிற உணவுல சளி, அது இடைவில்லாம இல்லாம திங்கிறீங்க. ஒரு உணவுக்கும் அடுத்த உணவுக்கு 24 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். என்னது? 24 மணி நேரம். அப்பதான் இந்த மலமே வெளியே போகுதுங்கிறான். அந்த என்சிலோபீடியாவில் என்ன சொல்றான்னா, என்சிலோபீடியாவில் அந்த வேர்ல்டு ஹெல்த் நியூ கம்ப்ளீட் என்சிலோபீடியா, அதுல அனாட்டமியில ஃபர்ஸ்ட் வேல்யூம், முதல் வேல்யூம் என்ன சொல்றான்னா, இந்த வேல்யூம்னு பதிப்பு முதல், அது எத்தனை மாதிரி 22 பதிப்பு, 22 வேல்யூம் 30 வேல்யூம் இருக்கு. அது எப்படி இருக்கட்டும். முதல் வேல்யூத்துல என்ன சொல்றான்னா, நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்டால் அந்த உணவானது உடம்பை விட்டு வெளியே போறதுக்கு 24 மணி நேரம் ஆகிறதுன்னு எழுதுறான். அப்ப நீங்க ஒரு உணவு சாப்பிட்டு அது வெளியே போற வரைக்கும் காத்திருக்க கூடாதா?
காத்திருக்கணும் ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? 7 தடவை தின்னுக்கிறீங்க. என்னது? டைம் அப்ப சாப்பிடுறேன். அது நிரந்தரமா மலமுள்ள இருந்துகிட்டே இருக்குது. நிரந்தரமா கொஞ்சம் வெளிய முதல் சாப்பிட்டது அது போகுது. அப்ப எப்ப பின்னாடி சாப்பிட்டது 2வது போகுது. ஒரு தடவை சாப்பிட்டாவே 24 மணி கழிச்சு போகுதுன்னா, நீங்க காலையில 6 மணிக்கு வாய தொறந்தா சாயங்காலம் ராத்திரி 10 மணி வரைக்கும் உள்ள போட்டே இருந்தா நிரந்தரமா மலம் இருக்குமா இருக்காதா? இருந்துகிட்டு தான் ஐயா அந்த இருக்கு. அந்த தான் இந்த 800 கோடி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி மக்களும்? 800 கோடி மக்கள். அதுல யார் யார் வர்றாங்க? நீங்க யார் யாரு பெரிய புடுங்கின்னு நினைக்கிற அந்த புடுங்கிகள் அதுல வர்றாங்க. ம். நீ யார் யார் நினைக்கிறீங்களோ அந்த புடுங்கிகள் எதுல வர்றானுங்க? இதுலதான் வர்றானுங்க. இதுல இந்த 7 வேளை திங்கிறவன் அவன் நிரந்தரமா மலத்தை ம். வச்சிருக்கிறவன்ல இவனுக்கு தான் யாரு வைத்தியம் பார்க்க வரும்போது நிரந்தரமா மலத்தை வச்சிருக்கிறான். ஆமாய்யா. அவனைத்தான் நீங்க கடவுள்னு நினைக்கிறீங்க. அவனைத்தான் கடவுள் அவன் நினைக்கிறேன். ஆரோக்கியத்தை கொடுக்கறது இல்ல, போலியான நம்பிக்கையை கொடுத்து உங்களை சாவடிக்கிறான். ம். இதுதான் அறிவியல் சொல்லுது. மருத்துவம் என்பது என்ன தெரியுமா? மருத்துவம் என்று சொன்னால் நோயை குணமாக்குறதா மருத்துவம். நோயை குணமாக்குறதா மருத்துவம். எங்க உலகத்துல நோயை குணமாக்குற மருத்துவம் ஒண்ணு சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்க அறிவு நீர் கேட்டி மருத்துவம் மட்டும். இப்ப நீர் மருத்துவம் சொல்றீங்க. நீர் மருத்துவம் இப்ப சொல்றீங்க. நீர் மருத்துவம் வந்து 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. 2000ல தான் பிரிண்ட் ஆயி ம். இந்த புத்தகம் பிரிண்ட் ஆனது 2000ல தான். இந்த புத்தகம் பிரிண்ட் ஆகி 2000ல ம். வந்தது. இன்னைக்கு 26 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே வெங்கடேசன் வந்து எழுதிட்டாரு. ஏன்னா அப்ப வெறும் கைக்குறிப்பு தான், வெறும் கைக்குறிப்பு, சும்மா பேப்பர்ல ஜெராக்ஸ் ஒரு 50 50 60 காகிதம் 70 காகிதம் இருக்கும். அதை போய் என்ன எங்க விற்பாருன்னா பெரிய பெரிய கூட்டங்களை போய் விற்பாரு. நினைச்சு பாருங்க, எவனாச்சும் வாங்குவானா? ம். வாங்க மாட்டாங்க ஐயா. 10 ரூபாய்க்கு விற்பாரு. அப்பெல்லாம் வந்து ஜெராக்ஸ் வந்து 30 பைசாக்கு இருந்த காலம். இன்னைக்கு வந்து ஜெராக்ஸ் வந்து 2 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஒரு தாள். அப்ப வந்து 30 பைசாக்கு பிரிண்ட் எடுக்கிற காலத்துல அப்ப இவர் எழுதுனதை போறான், எழுதி தான் கண்டுபிடிச்சி தன்னுடைய உண்மைகளை போறான். யாரு ஒரு புத்தகம் அடிப்பணும்னா புத்தகமா மாத்தணும் 1 லட்சம் 2 லட்சம் வேணும். அதுக்கப்புறம் தான் ம். டாக்டர் மொகாலிங்கம் தொழிலதிபர், இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர். சவுத் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் அவரு தான். தென்னிந்தியாவிலே பெரிய பணக்காரர் அவரு தான். அந்த பணக்காரர்கிட்ட போய் தான் இதை பாக்குறாரு. பார்த்து அது பெர்க் ஸ்கூல், கோயம்புத்தூர் மிகப்பெரிய பணக்காரர் அந்த பெர்க் ஸ்கூல் முதலாளி ராமநாதன என்னமோ பேர் அதெல்லாம் இருக்குது உள்ள. அவர் கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அவரு உடனே அவர் பார்த்து சித்தர் கொள்கை உடையவர் யாரு? டாக்டர் மகாலிங்கம். ஆமா. அவர் 4-5 சக்கரை ஃபேக்டரி இருக்குது. சக்கரை ஃபேக்டரி இருந்தனால இன்னைக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரியோட வேலை 10,000 கோடி. 5 சக்கரை ஃபேக்டரி இருந்ததுன்னா 50,000 கோடி இருந்தா தான் நடத்த முடியும். அந்த மாதிரி ஏபிடி பார்சல் சர்வீஸ், அப்ப வந்து ஏஆர் டிவிஎஸ் பார்சல் சர்வீஸ், இதெல்லாம் அதுக்கு போட்டி போட்டு இது நடத்திட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம். அதெல்லாம் அவ்வளவு பெரிய அவங்க பார்த்துட்டு இது உண்மைன்னு சொல்லிட்டு தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அச்சகத்துல அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர், தன்னுடைய நிறுவனத்துக்கே அச்சகம் வச்சிருந்தார். அந்த அச்சகம் அடிச்சா கொடுக்க முடியும் அந்த நிறுவனத்தை பராமரிக்கிறது. அந்த அச்சகத்துல பேர் ருக்மணி அச்சகம் பேர். அந்த அச்சகத்துல முதல்ல வெங்கடேசனுடைய இந்த உணவில்லாமல் வாழும் கரை யோக முறைன்னு எழுதியிருக்குது. அதான் விஷயமே. கீழே என்ன எழுதி இருக்குது? யோக முறை. யோகம்னா மனதை யோக முறைன்னு எழுதியிருக்குது. யோக முறைனா மனதை அடிப்படையாக கொண்டு வைத்தியம் பண்றதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் நிறைய விளக்கம் சொல்லணும். அதை படிச்சு பார்த்துட்டு தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த செலவுல அடக்க விலைக்கு அச்சு எடுத்து குடித்தார். அத புரட்சி. அதைத்தான் நான் போய் பார்த்தேன், படிச்சேன், பேசினேன். அப்புறம் அப்பெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, நேரா தான் போய் சந்திக்கணும், கடிதத்தை பேசணும், இப்படித்தான் போய் சந்திச்சோம். அப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இதைத்தான் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஜெர்மன்ல ஒரு சித்தர் தோன்றினார். அவர் பேர் டாக்டர் அர்னால்டு கெரட். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம சாப்பிடுகிற உணவு பழக்கம் அத்தனையுமே சளி உற்பத்தி பண்ற உணவை தான் சாப்பிடுறோம். சளிதான் மனுஷனை சாவடிக்குது. அவருக்கு கிருமி பத்தின பெரிய அறிவு கிடையாது. என்னது? கிருமியை பத்தின அறிவு அறிவு கிடையாது. ஏன்னா உடம்பே கிருமியில் ஆனது. உடம்பே கிருமிகள் ஆனது. உங்க உடம்பு ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க, கோடிக்கணக்கான கிருமி இருக்குமா இருக்காதா? அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு அது? வணக்கம் ஐயா. வணக்கம். இப்ப நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க. ஒரு சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க, அந்த இடத்துல நாத்தம் அடிச்சுட்டு இருக்கு. அப்படின்னு உங்க சிறுநீருக்குள்ள கோடிக்கணக்கான கிருமி இருக்குன்னு அர்த்தம். கழிவறையில சிறுநீர் கழிச்சுட்டு வராங்க, தண்ணி ஊத்தாம வந்து நாத்தம் அடிக்கும். அது காரணம் நீங்க சிறுநீர் கழிக்கும் போது அந்த தண்ணி சிறுநீர் கலந்து நிற்கும். அதோட சேர்ந்து கெட்டவாடு உருவாதுன்னா அந்த கிருமிகள் உட்கார்ந்து அது இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிருமிகள் போய் என்ன பண்ணிட்டு இருக்குது? சரி, அந்த கிருமி எங்க இருந்து போச்சு? உங்க ரத்தத்துல இருந்து, உங்க சிறுநீர்ல இருந்து போச்சு. அது எங்க இருந்தது? உடம்புக்குள்ள இருந்தது. எங்க இருந்தது? நம்ம சாப்பிடுற கழிவுகள்ல உற்பத்தி ஆனது. உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்குது. உடம்புக்குள்ள எத்தனை கோடி வருஷமா இருக்குது? அது பல கோடி வருஷம் உள்ள உட்காந்துருக்குது. எத்தனை கோடி வருஷமா? வாழையடி வாழையாக. ஏன்னா மனித குலம் தோன்றாததுக்கு முன்னாடி, மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே மனித குலம்
தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த கிருமிகள் தோன்றி வளர்ந்தன. அந்த கிருமி தான் மனிதன். அந்த கிருமி தான் மனிதன். ஓ. அந்த உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது. இறப்பில பல லட்சக்கணக்கான கிருமி இருக்குது. இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத கிருமிகள் பழசு இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு வகையில் உங்கள் ரத்தம் கெட்டு போய் எதிர்ப்பாற்றல் குறைகின்ற பொழுது, ஏதோ ஒரு வகையில் ரத்தம் கெட்டு போய் எதிர்ப்பாற்றல் குறைகின்ற பொழுது, எதிர்ப்பாற்றல் அகேன்ஸ்ட் பவர், எதிர்ப்பாற்றல் குறைகின்ற பொழுது அந்த உள்ளே இருக்கிற கிருமிகள் மேலே எழுந்து, உள்ளே இருக்கிற கிருமிகள் வேகமா வளர்ச்சி அடைந்து உங்களை கொலை செய்து விடும். என்னது? கொலை செய்து விடும். அப்படியே அந்த கிருமி உற்பத்தியாக அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகாம இருக்கணும்னா, அப்போ அந்த சளி உற்பத்தி ஆகாம இருக்கணும். என்னது? சளி உற்பத்தி ஆகாம அப்ப இருக்கணும். சளி இல்லாம இருந்தா தான் நீங்க சாப்பிடுற உணவை வந்து உள்ள விட்டு இழுக்கும். நீங்க சாப்பிடுற உணவை செரிமானம் பண்ணி குடல் உறிஞ்சிகள் மூலமாக இழுத்து ரத்தத்தில் கலந்து உண்மையான ஒரு திருப்தியை கொடுக்கும். நீங்க சளி பூரா இந்த 33 அடி இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுறது எதையுமே உள்ள இழுக்காது, இழுத்து ரத்தத்துல கலக்காது. அப்ப உங்களுக்கு என்ன தின்னாலும், இப்ப நேத்து ஒரு தொலைபேசி பண்ண, நேத்து 11 மணி இருக்கு, என்ன தின்னாலும் சோர்வாதான் இருக்குதுங்கிறான். திங்கறது பூரா இட்லி சட்னி. இவன் வசதியா போச்சு இவனுக்கு. என்னது? சுடு சுடு திங்கிறது. ஆமா, நல்ல வசதி நான் குணத்தையே தின்னு போட்டு யார எம்பிஏங்கிறான், புடலங்காய்ங்கிற கோயம்புத்தூர்ல இருந்து. எம்பிஏ படிக்கிறேன் சார், எனக்கு வந்து வயிற்றுக்குள்ள பெரிய பிரச்சனைங்கிறேன். உனக்கு மட்டுமாடா பிரச்சனை, உலகத்துக்கு தான், எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை தான் சொன்னேன் அவங்ககிட்ட. 1000 ரூபாய் கட்டிட்டு வாடா அப்படின்னு. 1000 ரூபாய் கட்டிட்டு வாடா, அப்புறம் சொல்றேன்னா சரி வர்றீங்கன்னு போனவன் காட்டல. சரி இருக்கட்டும், அவன் எப்படி போனாலும் மாட்டிக்குவான். எம்பிஏ படிச்சு கிழிச்சிருக்கிறான். என்னது? எம்பிஏ படிச்சு கிழிச்சிருக்கான். எம்பிஏ படிச்சு கிழிச்சவனுக்கு எப்படி திங்கிறதுன்னு தெரியல. என்னது? எப்படி திங்கிறது? எம்பிஏ, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அவன் தான் நிர்வாக, அவன் தான் கிழிக்க போறான். தன் உடம்பை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. தன் உடம்பை எப்படி மேனேஜ் பண்றது? இவருதான் வந்து ஒரு கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆக போறாரு. இப்படித்தான் இந்த முகம் தெரியலையா? முகம் தெரியலையா? உங்க முகம் தெரியலையா? எப்படி இருக்கு? கை கால் வலியில எப்படி? இந்த சின்ன வலிக்குது, அப்புறம் போயிடுது. ஆமாய்யா, நேத்து 72 மணி நேரம் இருந்தேன் நீர் பயிற்சி. சாயந்தரம் முருங்கைக்கீரை பொரியெல்லாம் கொஞ்சம் ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன்யா. மறுபடியும் நீர்ல போட்டிருக்கேன். அதான் தைரியம். நீங்க தான் பரிணாமத்தில் முன்னேறீங்கன்னு அர்த்தம். என்னது? பரிணாமத்தில் முன்னேறீங்க. பரிணாமத்தில் முன்னேறு. மலமும் வந்துருச்சு ஐயா, ஃப்ரீயாவே. அடாடாடாடா, மலம் வந்துட்டாவே உங்களுக்கு பலம் வந்துருமே. அந்த தீய மலம் தீய மலம் அதாவது உடம்பு கெட்டு போச்சுன்னா, பாப்பா முந்தியெல்லாம் பார்த்து அதுக்கு டயோரியான்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டீங்க. டயோரியாங்கிறது இந்த மரணத்தை உறுதி செய்கின்ற 10 நோயில டயோரியா. மரணத்தை உறுதி செய்கின்ற நோயில டயோரியாங்கிறது ரொம்ப கொடுமையான நோய். என்னது? டயோரியா. அது வந்து இந்த விஷத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்ததுன்னா 10 நாள்ல செத்து போயிடுவான். 10 நாள்ல செத்துருவான். டயோரியா வந்து அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து எம்பிஎம்எஸ் இல்ல, உலகத்துல எங்கேயும் மருத்துவம் முடியாது. உலகத்தை மருந்து இல்லைன்னா உலகத்துல மருந்தே இல்லைன்னு தான் அர்த்தம். சக்கரை நோய்க்கு மருந்து இல்லைன்னா உலகத்திலேயே சக்கரை நோய்க்கு மருந்து இல்லைன்னு தான் அர்த்தம். வேணா லேகியம் வித்துக்கலாம். என்னது? லேகியம் வித்துக்கலாம், சூரணம் வித்துக்கலாம், வித்துக்கலாம். நீ உணவு பழக்கத்தை மாற்றாத முண்டம், எந்த பழக்கத்தை மாற்றாத முண்டம்? உணவு பழக்கத்தை மாற்றாத முண்டம் மருந்து நம்பிட்டு இருக்குது. எனக்கு இது தெரியாது. நான் குருட்டடியா நான் வந்து 95 எனக்கு திருமணம் 90 நடக்குது. 95 இது இந்த ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குது. அது உணவு பழக்கம் வந்து பல்வேறு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு நானா தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகத்தை படிச்சேன். இந்த மாதிரி பெண்கள்லாம் சமையல் கட்டுல அடிமையா இருக்கிறாங்க, பெண்கள்லாம் சமையல் கட்டுல அடிமையா இருக்காங்க, அவங்க எப்படி சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடைய போறது? இதெல்லாம் நியாயமா? பெண்கள் கார் ஓட்ட வேண்டும், பெண்கள் விமானம் ஓட்ட வேண்டும். இப்படிலாம் இருக்கிற பெண்களை சமையல் கட்டுல அவங்கள வந்து சோம்பேறியாக்கி, சமையல் கட்டுல சமையல்காரியாக்கி கேவலமாக்கி, பெண்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துட்டீங்க? சமையல்காரி பொறுப்பை கொடுத்துட்டீங்க. அவ மிகப்பெரிய அறிவாளியா மாற வேண்டவள, அறிவாளியா மாறி உலகத்துக்கு சேவை செய்ய வந்தவளை வந்து என்ன பண்ணிட்டீங்க? சமையல்காரியா மாத்தி கேவலப்படுத்தி விட்டீங்க. அவ எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தாலும் சமையல் பண்ணி தான் ஆகணும். என்னது? மானங்கட்ட பொழப்பு. என்னது? எம்பிபிஎஸ் இருந்தாலும் சமையல் பண்றாங்கிறான், எம்டெக் இருந்தாலும் சமையல் பண்ணி போடிங்கிறான். என்ன அவமானமான கதை!
உள்ள பக்கம் வந்தோமா சமையல் பண்ண வந்தோமா? எது? ஆமா. முக்காவாசி நேரம் பெண்களுக்கு இதுக்கே டைம் சரியா போயிருதுங்க ஐயா. ம். அதான் புள்ள பக்கம் தான் வந்தீங்க. இனப்பெருக்கம் ஆணும் பெண் எதுக்கு வந்தீங்க? ஆணும் பெண் எதுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சொல்லுங்க? திருமணம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க? இனப்பெருக்க- இனப்பெருக்கத்துக்கு. இனப்பெருக்கம் பண்றவங்க போய் சமையல் கட்டில உட்காந்துருக்கிறீங்க. வெக்கமே இல்லை உங்களுக்கு? ம். அவனுக்கு பாரு, அவன் வயிற்று அவன் பாடுறாங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் பெண்கள் விடுதலை அடைய முடியும். என்னது? ஆமாங்க. உண்மை. அவன் வயிற்றுக்கு அவன் பாத்துக்கடா. ஒரு குருவி தன் வயிற்றுக்கு தான் பாத்துக்குது, ஒரு காக்கா தன் வயிற்றுக்கு பாப்போது. குஞ்சு கட்ட தின்னுட்டு இருக்குது. ம். குஞ்சு பெருசான துரத்தி விட்டுருது. குஞ்சு பெருசானோன்னா துரத்தி விட்டுருது. நீ போய் தின்னு, நீயே போய் தின்னுங்குது. புரியுதா? ஆமாங்க. அந்த மானரசம் உங்களுக்கு வரணுமே இல்லையா? உண்மையா. அதனால நான் முதல்ல மாறினேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே சமையல் கட்டு ஆகாதுன்னு நான் முடிவுபடி வெளியே வந்தேன். புரியுதா? ம். நானே முடிவு பண்ணேன் சமையல் கட்டு ஆகாது. ஏன்னா நான் விடுதலை அடைஞ்சேன், என் வீட்டுக்காரி விடுதலை அடைய நினைச்சேன். ஆனா என் வீட்டுக்காரி விடுதலை அடையவே இல்லை. நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். என்னது? நான் எங்க பெண்களுக்காக எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை படிச்சா பெண்களுக்காக எழுதப்பட்டிருந்தது. இந்த பெண்கள் படி அடிமையா இருக்காங்கன்னு. சரி சரி, பெண்கள் அடிமையா இருந்தா நானும் ஆம்பளைங்களும் அடிமையா தானே இருக்கிறாங்க. அப்ப நாம முதல்ல மாறிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இயற்கை உணவுக்கு மாறினேன். அப்படித்தான் நான் மாறினேன். அப்ப இயற்கை உணவுங்கிறது விடுதலை. நான் பாட்டுக்கு ஒரு கோயா பழம் திங்கலாம், ஒரு கீரை திங்கலாம், ஒரு காயை திங்கலாம், ஒரு காய் பிடிச்சி திங்கலாம். அப்படி திங்கிறப்ப நான் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எங்க அம்மா பாக்குறாங்க, எங்க அப்பா பாக்குறாங்க, எங்க வீட்டுக்காரி எல்லாம் நீ பாக்குறாங்க. என்னது? எல்லாம் யாருக்கும் சொரணம் மட்டும் வரல. இல்லை யாருக்கும். எங்க அப்பனுக்கும் சொரணம் வரல. எங்க அப்பா வந்து சக்கரை நோய் செத்து போனாரு. எங்க அம்மாவுக்கும் சொரணம் வரல. எங்க அம்மா புற்றுநோய் செத்து போச்சு. எங்க ஊர் இந்த 9 செத்து போயிட்டானுங்க. கடிச்சு 9 செத்து. நான் மட்டும் பழங்கள் சாப்பிட்டு இருக்கிறேன். பழங்கள் சாப்பிட்டு சுறுசுறுப்பா விளையாடுறேன். கபடி விளையாடுறது. ஆமா, எல்லாம் என்னை பாக்குறாங்க. என்னடா டேய் பழங்கள் சாப்பிட்டு எப்படி இப்படி உயிரோட இருக்கிற? பழங்கள் சாப்பிட்டு உயிரோட இருக்கிறேன்னு வேடிக்கை பாக்குறாங்க நீங்க. ஐயா, அது குழந்தை மாதிரி சுறுசுறுப்பா இருக்குங்க ஐயா. சுத்தியா அணில் குட்டி மாதிரி அணில் குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் படுத்துட்டு சுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்ப அவனுக்காக பழங்கள் சாப்பிட்டு இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கலாமாங்கிறான். ஆமா, என்னடா சாப்பிட்டீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டேன். பப்பாளி பழம் சாப்பிட்ட போதுமாடான்னு அவனுக்கு செட்டில்காருக்கு விளையாண்டு காமிச்சேன். பப்பாளி பழம் சாப்பிட்டு செட்டில்காருக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. செட்டில்காருங்கிறது வினாடி நேரத்துல பந்து இந்த பக்கம் வந்துட்டு வினாடி நேரத்துல எந்திரிக்கணும், விட்டான தட்டம். செட்டில்கார் பாருங்க, சிறகு பந்தாட்டம் சிந்து. இந்தியாவின் தலை சிறந்த சிறகு பந்தாட்டம் சிந்துன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடுவா. நல்லா அவ இருக்கு. இப்ப அவ வயது 40 தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அவ கல்யாணம் ஆனாலா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. எனக்கு யாருக்குமே எப்பவுமே இந்த விளையாட்டு வீரர்கள் பெரும்பாலும் கல்யாணத்தை விரும்ப மாட்டாங்க. என்னது? ஏன்னா கல்யாணத்தை விருந்தா முடிஞ்சு போடு, சுதந்திரமே போச்சு, அவ்வளவுதான். அடிமையா இருந்தா நாசமா போக வேண்டியதுதான். பெரும்பாலும் விளையாட்டு வீரர்கள் எதை விரும்ப மாட்டாங்க? ஏன்? அதுதான் 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 உண்மை. அதெல்லாம் சிந்து ரவி, அவ பேரு சிந்துவா என்னமோ ஒருத்த ஆடிட்டு இருந்தா. நல்லா ஆடிட்டு இருப்ப. அவளுக்கு கிட்டத்தட்ட இப்ப வயது இருக்கு 35க்கு மேல. 40 இருக்கு. 40 தாண்டிட்டா அவ்வளவுதான், நீ முடிஞ்சு போச்சு. எதுக்கு தகுதி ஏற்றவா? எதுக்கு தகுதி ஏற்றவா? உள்ள பிறகு தகுதி ஏற்றவன்னு அர்த்தம். என்னது? அதை புரிஞ்சுக்கு மண்டையில ஏறுதே இல்லையா? தகுதி ஏற்றவங்க உள்ள பேக்கறதுக்கு தகுதி ஏற்றவன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்க? ஏன் 20 வயசுல 25 வயசு திருமணம்? ஏன் 40 வயசுல திருமணம் பண்றது? ஏன் 25 லட்சம் புடிச்சு புடனு புடிச்சு தள்ளி எவனோ ஒரு ஆகாவளி புடிச்சு தள்ளி விடுறாங்க இல்லையா? எவனோ ஒரு ஆகாவளி. என்னது? ஆகாவளி தலையில் கட்டிட்டு வேண்டியது. அவ எப்படி சாவடிக்க வேண்டியதுதான் போய் அப்படிதான் சிக்கிட்டு சீரடிது எல்லாமே. அதுதான் காதல் மனம் சொன்னாங்க. அதுதான் களவு மனம்னு பேரு. களவு மனம் அப்படின்னா இருவரும் பேசி நம்ம குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 2 பேரும் சேர போறோம். அதுக்கு அறிவுள்ள குழந்தைகளை பெற வேணும். அந்த குழந்தைக்கு அறிவாளியாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை சான்றோர்களால் புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இயற்கை சட்டம் இது. இதைதான் வள்ளுவர் கண்டுபிடிச்சு எழுதினார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதைத்தான் என்னுடைய முதல் பொண்ணுக்கு திருமணத்துல அது படிச்சு காமிச்சு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இப்படித்தான் திருமணம். இதனால என்ன வந்தாலும் குழந்தைகள் 25 வயசு ஆகிற ஒரு குழந்தை 25 வயசு ஆகிற வரைக்கும் நீங்க பிரியவே கூடாது. என்னது? 25 வயசு வரைக்கும் அம்மா அப்பா பிரியக்கூடாது அப்படின்னு சொன்ன. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன அளவோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். எதா இருந்தாலும் குழந்தைகள் நலத்துக்காக ஒண்ணு இருக்கணும். எதா இருந்தாலும் குழந்தைகள் ஒண்ணா இருக்கணும். குழந்தைகளுக்காக தான் நீங்க வாழ்றீங்க. இப்ப எதுக்காக வாழ்றீங்க நீங்க? அந்த குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்? அந்த 25 வயசுக்குள்ள எல்லாமே புரிஞ்சுக்குவான். எல்லாமே
புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு வந்து நம்ம 25 அறிவுள்ள குழந்தைய 25 பழக்கணும். வயசாகி அவன் புரியல அப்படின்னா அப்புறம் 25 வயசுக்குள்ள அந்த குழந்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம கத்துக் குடுக்கணும்னா, அறிவுள்ள குழந்தையா அது வளர்க்கணும் நம்ம. அதேதான் பழக்கத்துக்கு காய்கறி குடுத்து. காய்கறி கொடுத்து தான் வளர்த்தணும். காய்கறி பழங்கள் தவிர எதுவும் கொடுக்க கூடாது. நீங்க பலகாரத்தை சுட்டு சுட்டு ம். திருந்தா அப்புறம் அது நோயாளி உட்கார்ந்து புத்தி மந்தமாயி எதுவுமே படிக்காது. அப்புறம் தற்கொலை தான் பண்ணிக்கும். ம். ம். படிக்கிறது மருத்துவம், சாகிறது தற்கொலை. ம். மருத்துவம் படிக்க போற பொம்பளை தற்கொலை எதுக்கே படிக்கிற? அறிவில்ல. அறிவே இல்ல. மருத்துவம் படிக்கிற குழந்தை அது பாஸ் ஆகிற ஃபெயில் ஆகிற இருக்கட்டும். மருத்துவம் படிக்க போற குழந்தை நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிற? அப்ப ம். ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. அப்ப படித்தால் அறிவு வரவேன்னு வள்ளுவர் சொல்றார். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றை தொட்டனை தூணு மன தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவுங்கிறாரு. எப்படி ஆத்துல வந்து மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் சுரக்குதோ அதே போல படிக்க ம். படிக்க அறிவு வளர எழுதுறாரு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எப்படி படிக்க இந்த தோண்ட தோண்ட நீர் ஊறுதோ படிக்க படிக்க அறிவு ஊறுங்கிறாரு. நீ என்னடா படிக்க படிக்க சாவற. ஆமாய்யா. எல்லாம் இந்த வயிற்றுப்பாடுதான் காரணம். என்னது? நீ கடவுளை பாக்குறது வயிற்றுப்பாடுதான். நீ எம்பிபிஎஸ் டாக்டரை நோயாளி இருக்கிறது வயிற்றுப்பாடு. எல்லாமே இந்த ஒரு சான் வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எந்த முண்டங்களும் பேசுறது இல்லை. இதுக்கு இட்லி தின்னா நல்லாகும், காப்பி குடிச்ச நல்லாகும், ஒண்ணு தலைக்கறி தின்னா நல்லாகும், ஒண்ணு சாராயம் குடிச்ச நல்லாகும் நினைச்சுக்கிட்டு இருக்குது. என்னது? ஆமாய்யா. இல்ல அவன் பழக்கம். இதெல்லாம் அவன் பழக்கம். சாராயம் குடிச்சு உடம்புக்கு நல்லதுன்னு அவன் அனுப்பிச்சு விடுறான். காலங்காலத்துல சிகரெட் குடிக்காத ஆபீசர் அவனாச்சிருக்கானா? கவர்மெண்ட் ஆபீசர் சிகரெட் குடிக்கிற ஆபீசர் அவனாச்சிருக்கானா? சாராயம் குடிக்காத அரசு ஊழியர் அவனாச்சிருக்கானா? பொதுமக்கள் விட்டு தள்ளுங்க. நீ அரசு அதிகாரிக்கு சாராயம் குடிக்க நீ வர்றையா? சிகரெட் குடிக்க நீ வர்றையா? ம். போண்டா திங்காம வர்றையா? காலங்காலத்துல 5 மணிக்கு வாக்கிங் போஞ்சுட்டு போண்டா தின்னு இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் பேர் போண்டா தின்னுட்டு இருக்கிறானுங்க. என்னது காலங்காலத்துல எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. அப்ப இவனெல்லாம் திருந்துவான். இவன் தான் வாக்கிங் போய் ஜாக்கிங் போய் திருந்துறான். வயிற்ற பாத்தீங்கன்னா வண்ணாந்தாடி மாதிரி இருக்கும். வயிற்ற பார்த்தா காலையில 12 போண்டா போட்டு வந்துடுறான். காலையிலேயே பொண்டாட்டிக்கு தெரியும் 12 போண்டா. வரும்போது 4 சிகரெட் வேற. வரும்போது கிங்ஸ் ஃபிளையர் வேற. கோல்டு கிங்ஸ் ஃபிளையர் சாப்பிட்டுட்டு தான் வர்றாரு. ஏன்னா பணம் மாசமான 50,000 பணம்ங்கிறாரு இல்லையா? கொழுப்பு. என்னது? கொழுப்பு. அந்த கொழுப்புலாம் போறப்ப 100 எடுத்துட்டு தானே போறேன். சிகரெட் குடிக்கிறதுக்கு 100 எடுத்துட்டு போறேன். இவனெல்லாம் திருந்துவானான்னு கேக்குறேன். அது எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். பணம் தான். பின்ன என்ன? அவன் உழைக்காம சம்பாதிக்கிறான். நம்மளாவது உழைக்கிறான். நாமளாவது உழைக்கிறான். இப்ப நான் வந்து உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். அவனுக்கு எல்லாம் உழைக்கவே தேவையில்லைங்க. கரெக்டா 4 வாரம் ஆனா 500 கட்டுல ஒரு கட்டு வந்துருது. 500 ரூபாய் கட்டுங்கிறது சாதாரண அடிப்படை சம்பளம். குறைஞ்சபட்சம் 25,000 30,000 மேல போகுது. எல்லாமே 30,000 எல்லாமே அரசு ஊழியர்களுக்கு 30,000 எல்லாமே எதுவுமே கிடையாது. அதனால இந்த பாடுபடுறது 30,000 பிடிக்கும். ஒரு 2 இடம் ஒரு இடம் தான் காலியா இருக்கும். 2 இடம் 3 இடம் காலியா இருக்கும். தேர்வு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் எழுதுவானுங்க. ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 30,000 பேர். இப்ப எவ்வளவு மோசடின்னு பாருங்க. இதெல்லாம் வந்து அதனால அந்த காலத்துல சொன்னாங்க 1000 தாண்டி லட்சத்துக்கு போயிடுச்சுங்க. லட்சம் பேர். அதுல அரசாங்கத்துக்கு கோடி கணக்குல பணம் வருது. ஒருத்தன் தான் ஜெயிக்க போறான். மிச்ச அப்ளிகேஷனுக்கு பேர்ல அரசாங்கம் உங்ககிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்குது. ஆமாய்யா. ஆமா, ஒரு அப்ளிகேஷன் 200 ரூபான்னு சொன்னா 10 லட்சம் பேருக்கு அதுலயே பல கோடி அரசாங்க வருமானம் வந்தாச்சு. இங்க ஜெயிக்கிறது ஒரு ஆள் தானே. அது மந்திரி சொன்னா முடிஞ்சு போச்சு. என்னது? மந்திரி சொன்னா அவ்வளவுதான் முடியும். நீங்க கோமாளி மாதிரி கொண்டிருக்க வேண்டிய. அதுக்கு பேசாம என்ன பண்ணல? விறகு வெட்டி சாணி தட்டி ஆடு குட்டி வாங்கி ஒண்ணு இல்ல ஆடு ஒரு 4 ஆடு வாங்கி வளர்த்துட்டீங்கன்னா அது 40 ஆடா மாறு. அதுதான் மிகப்பெரிய அறிவு. அது வந்து வியாபாரம் பண்ணுவானுங்க. அதுதான் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குது. ஆடு வளர்க்கணும்னா கவலை இல்லாம இருக்கு. கிராமத்துல ஆடு வளர்க்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா செல்வ செழிப்போட எல்லாருமே ஆடு வளர்த்ததான் பணக்காரனாங்க. இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குது. அதனால நாம என்ன பண்றோம்? இயற்கை ஆற்றல்ல வாழுகின்ற இது வந்து பரிணாம அறிவியல். யாரும் இதை திருப்பவே முடியாது. சில பேர் அது உணவு தின்னு அதை தின்னும்பா. அதெல்லாம் கிடையவே சாவு. கடைசியில பாரு சாவு வந்து நிக்குது. இவ்வளவு பேசுறிய மாவை தின்னா நல்லது, கொழுப்பு தின்னா நல்லது, புரதத்து அப்படியே சாவரம் ஆகணு. அப்புறம் அந்த சாவு நிறுத்துற முண்டம் சாவது நாய் போச்சு. மாவை தின்னா கொழுப்பு தின்னா என்ன, ஆப்பிள் தின்னா என்ன? நான் கேட்கறேன், நல்லா புரிஞ்சுக்க. சாப்பிடுறது நாய் போச்சு, சாவு கெட்டின்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னத்தை தின்னாத்தானே சாகத்தானே போறேன். அப்ப ஏன் கவலைப்படுறீங்க?
அப்படித்தானே பிறனுதல்? ஆமையா. அப்படித்தானே பரமேஸ்வரி? பரமேஸ்வரி மட்டும் தான் உட்காந்துருக்காங்க எனக்கு எல்லாம் கவனிக்கணும். ஆமா. ஆக அதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ்நிலை பிரச்சனைகள். நாம வந்து உயர்நிலைக்கு போறோம். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் உண்டு வாழ்ற கூட்டம் ஒண்ணு இருக்குது, உழுது வாழ்ற கூட்டம் ஒண்ணு இருக்குது, தவம் செய்து வாழ்கின்ற கூட்டம் ஒண்ணு இருக்குன்னு எழுதுல. தவம்னா அந்த இறப்பையை வந்து அந்த நீரை நிறுத்தி பழகுதல்னு பேரு. அதனாலதான் பரிணாம அறிவியல் அடிப்படையில் இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு மருத்துவர்கள் இறப்பையை எடுத்துடுறாங்க. இறப்பையை பிரச்சனை வருகின்ற பொழுது அப்ப இறப்பையை எடுத்துடுறானுங்க. அப்ப இறப்பையை கை வைக்கும் பொழுது இந்த மனிதனுக்கு மரணம் வர்றதில்லை. மனிதனுக்கு உள்ள எந்த உறுப்பு எடுத்தாலும் வெட்டி ஒட்டுறான், பஞ்சர் பாக்குறான், ஒட்டி வச்சிடறான், இதயத்தை கூட கழட்டி வெளியே வச்சுக்கிட்டு பாடியால சுத்தம் பண்ணி மட்டும் உள்ள வைக்கிறான். உள்ள என்ன பண்ணாலுமே குறிப்பா இறப்பை முழுசாவோ கொஞ்சமா விட்டு எடுத்தாவோ மனுஷன் சாகிறது இல்லைன்னா அது இயற்கை கொடுத்த வாய்ப்பு. இயற்கை கொடுத்த எங்க மூளை எடுத்து பாருங்க, செத்து போயிடுவான். இதயத்தை எடுத்து 2 நாள் இல்லைன்னா அந்த இதயத்தை எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல செயற்கையான இதயம் உள்ள வச்சிருவானுங்க. சும்மா இல்ல, செயற்கையான பம்ப் பண்றதுக்கு செயற்கையான லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருப்பான். அதுல ரத்தம் போய் பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் அதை தனியா எடுத்து பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் பூட்டணும். இல்லாட்ட கோயிந்தா தான். என்னது? இப்ப புரியுதா? கோயிந்தான். ஆனால் இறப்பையில் என்ன கோயிந்தா ஆக மாட்டீங்க. இது இயற்கை கொடுத்திருக்க வாய்ப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இறப்பை இல்லாமல் வாழலாம். இவன் இந்த அமெரிக்க மருத்துவம் சொல்லுது, அமெரிக்காவில் இருக்கிற அந்த அனாட்டமி, அது உடற்கூறியல் சொல்லுது, இறப்பை இல்லாம புடுங்கி அது இயற்கை உனக்கு வச்சிருக்குது. இறப்பையை எப்படி ஒட்டுக்குடல் தேவையில்லையோ அதே போல இறப்பையும் தேவையில்லைன்னு வச்சிருக்கு. நீ புடுங்கி மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இயற்கை இல்லாம அதுதான். அப்ப என்ன அர்த்தம்னா அது வசதிங்கிறான் அவன். அப்ப என்ன பண்றான்? அப்படி இறப்பை எடுத்தாச்சுன்னா உணவு பாதையும் சிறுகுடலை இணைச்சிடணும் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன சொல்ல தெரியுமா? நீ நினைச்ச திங்கவெல்லாம் முடியாதுட்டான். கொஞ்சம் கொஞ்சமா பொட்டுக்கடலை மாதிரி தின்னுட்டு இருக்கணும். எத்தனை பொட்டுக்கடலை வாயில் போட்டு அந்த மாதிரி தான் தின்னுட்டு இருக்கணும். எப்படி திங்கணும்? 2 வாயில போட்டு பொரியலை வாய் அப்படித்தான் தின்னுட்டு இருக்கணும். நீ அப்படி தின்னுட்டே இருக்க வேண்டியது. அப்படியே எங்க சமையல் கட்டில கொண்டு 2 பொட்டுக்களே தின்னுட்டு சாகிற வரைக்கும் அப்படி பொட்டுக்கள் தின்னுட்டு சாக வேண்டியதுதான். ஆசைப்பட்டு தின்னா அங்க தைச்சி வச்சிருக்க டப்புன்னு வந்துட்டு போயிரு. என்னது? அங்க பஞ்சர் அது டப்புன்னு புடிக்கிட்டு போயிரும். புடிக்குச்சுன்னா அப்பவே செத்து போயிரும். அப்பவே முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது இயற்கையில் இருக்கிற வாய்ப்பு. அந்த இயற்கையில் இருக்கிற வாய்ப்பை இதை வந்து எப்ப தெரியுமா புரிஞ்சுக்கணும்? 16, 17 தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு வந்து இயற்கையை புரிஞ்சு கொள்றதுக்கே 16 வயசு ஆகும். இயற்கை புரிஞ்சுக்கிறதுக்கு பிறந்தோன்னு புரியுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிறந்த குழந்தைய போய் பிறந்த குழந்தை இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு 20 வயசு தேவைப்படுதே இல்லையா? என்னது குறைஞ்சபட்சம்? அது என்ன காரணம்? உள்ள இருக்க மரபணு மாறாது. பூப்படையாது, பருவம் அடையாது. அது பேருக்கு அது குழந்தை. அந்த குழந்தைகிட்ட தான் இனப்பெருக்கு எதிர்பார்க்க முடியும். இனப்பெருக்கு பண்ணாது. அது ஒரு செடியா இருந்தாலும் மரமா இருந்தாலும் அது விதை போட்டு முளைச்சு பெருசாகி 15 வருஷம் கழிச்சுதான் காய் காக்கி பூ பூக்குது. அதேதான் நமக்குமே. நாம ஒரு விதையா வெந்திருக்கிறோம். அந்த விதை வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு இனப்பெருக்கம் பண்றதுக்கு 20 வருஷம் ஆகுது. அதே மாதிரிதான் அதுக்கான அந்த மரபணு மாறணும். அது இந்த பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை வச்சு கேட்கணும். இது மரபணு மாறணும். அதனாலதான் ஒரு வயசுல ஒரு குழந்தை புள்ள பெற்றுக்க முடியாது. அது 20 வயசுல தான் புள்ள பெற்றுக்க முடியும். இது பிள்ளை பக்கிறதான் வேலையே, வேற ஒண்ணுமே கிடையாது. இயற்கை நோக்கமே புள்ள பக்கிறது தான். அதுக்கு பேரு இனப்பெருக்கன்னு பேரு. என்னது? இப்ப இயற்கை நோக்கம் இனப்பெருக்கம். நல்லா சொல்லுங்க. இயற்கை நோக்கம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. எல்லாமே இனப்பெருக்கம் பண்ணாத உயிர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க உலகத்துல. கொசுல இருந்து எறும்புல இருந்து என்ன பண்ணுது? மானங்கட்ட கொசு 1 லட்சம் மானங்கட்ட கொசு 1 லட்சம் இனப்பெருக்கம் பண்ணுது. ஒரு குழந்தை பெருக்கிறதுல ஐயோங்கிற அது 1 லட்சம் குழந்தை பெருக்குது. எத்தனை? ஒரு கொசு 1 லட்சம் குழந்தை உற்பத்தி பண்ணுது. நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் இயற்கை. அது தானாவே பிரிஞ்சுக்குது. பிரிஞ்சு இப்ப இவன் செயற்கையா பிரிக்கிறானுங்க. இந்த முண்டங்கள் என்ன பண்ணானுங்க? செயற்கையா அணுவை பிளக்கிற மாதிரி செயற்கையா அணுவை பிளக்கிறானுங்க. ஆனால் உடம்பு தானாவே அணுவை பிளந்து கொள்கிறது.
அணுவை பிளந்து அணுவை பிளந்து பிளந்து பிளந்துதான் ஒரு சின்ன குழந்தை அணுவை பிளந்து சேர்த்து தானாவே பிரிஞ்சு சேர்த்து அந்த செல் பெருசாயிட்டே போகுது. உடம்பு கிருமிதான். நீங்க மனிதன் வயிற்றில் உட்கார்றப்ப அது கிருமிதான். ஆண் கிருமி உள்ள போகுது, பெண் கிருமி முட்டை மாதிரி இருக்குது, இது உள்ள போய் பொத்துக்கிட்டு போகுது, அங்க கிருமி பெருகுது. அந்த கிருமி தான் மனுஷனா மாறுது. அந்த கிருமி தான் மனுஷன். தலைப்புரட்ட மாதிரி டாய் காட்டுவோம் பாருங்க, அப்படியே ஆண் விந்து போகும், அப்படியே தலைப்புரட்ட மாதிரி இந்த வால் மாதிரி இருக்கு, அது கிருமி தான். அதுக்கு பேர் என்ன? கிருமி. அந்த கிருமி வாழாட்டிட்டு போகும், அந்த வாழ்த்து நீச்சல் கொடுக்கும். எதுக்குல அந்த உள்ள வலுவலுப்பு, பெண்ணினுடைய வலுவலுப்பு பொருளை நீந்திட்டு போகும். அங்க அசுத்தம் இருந்தா அது செத்தே போயிடும். பெண்களுடைய அந்த சினைப்பையிலேயோ அசுத்தம் இருந்தா என்ன ஆகும்? அந்த கொழுப்பு இருந்தாவோ, சளி இருந்தாவோ, இங்க தின்ற மாத்திரை இருந்தாவோ, இது போன செத்து போயிடும். அதனாலதான் குழந்தை உண்டாக்குறது இல்லை. என்னது திங்கிறது போற காப்பி குடிக்கிறதுக்கு எப்படியே கற்பம் ஒழுங்கு. காப்பி குடிக்கிறதுக்கு எந்த லட்சணத்தை அந்த சினைக்குள்ள இருக்குன்னு பாருங்க. இததான் நடக்குது. இது அதனாலதான் அகத்தூய்மை பெண்ணு கண்டு பொழுது கற்பப்பையும் சினைப்பையும் உறுதியாகும். அகத்தூய்மை செய்கின்ற போது ரத்தம், ஆண்களுக்கு ரத்தம் தூய்மையாகும். ஆண்களுக்கு ரத்தம் தூய்மையாகனா விந்து அணு, உயிரணு ஒழுங்கா உற்பத்தி ஆகும். பெண்களுக்கு ரத்தம் தூய்மையாகின்ற பொழுது கருப்பையும் சினைப்பையும் ஒழுங்கடையும். அப்ப அந்த சுத்தமாகிறப்போ அந்த கற்பப்பையில் அசுத்தங்கள் நீங்கி புனிதமாக மாறும். அப்ப நல்ல குழந்தை உண்டாகும்னு அர்த்தம். நல்ல குழந்தை உண்டாகிற இடம் வர இது கருப்பை என்பது குழந்தை தங்கி வளர்ற இடம், குழந்தை தங்கி வளர்கின்ற இடம்னு அர்த்தம். உற்பத்தி ஆகிறது சினைப்பையில தான் உற்பத்தி ஆகுது. சினைப்பை சினை குழாயில் தான் நடக்குது. சினை உற்பத்தியாகி வெளியே வரும். அந்த சினை குழாய் இருக்கும், ஆணுடைய அந்த உயிரணு அங்க போகும். அந்த சினை குழாயிலேயே ஒரு 3 நாள் 4 நாள் என்ன ஆகும், அங்க சேர்ந்துக்கும். அப்ப சினை குழாயில தான் சேருது. சினைக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் அது முடிவெடுத்து அப்புறம் அங்கிருந்து நல்லா சுத்தமாகி அப்புறம் தான் கருப்பைக்கு வரும். அப்புறம் தான் அங்க உட்கார்ந்து அங்க இடம், அது எப்படி நாற்று உற்பத்தி ஆகிற இடம், இங்க மரம் வளர்ற இடம். நாற்று அங்க உற்பத்தி ஆயிடும். எங்க சினைக்குள்ளால நாற்று உற்பத்தி ஆகுது. இடம் இங்க வளர்கின்ற இடம் பேரு. எப்படின்னா ஒரு வயல்ல பாத்தீங்கன்னா நாற்றாங்கால் தனியா ஒரு சின்ன பாத்தி வச்சிருப்பான், அங்க நாற்றாங்கல் வச்சிருப்பான். அதுல விதை போட்டு அது வளர்ந்துகிட்டு இருக்கும். ஒரு 30 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அதை புடுங்கி பெரிய வயல்வெளி நட்டுவானுங்க. அதுதான் இங்க புடுங்கி நடுறதுன்னு அர்த்தம். அப்ப சினைக்குழாயில குழந்தை அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத அணு உற்பத்தி ஆகி அது பேர் நாற்றாங்கல் பேரு. அந்த நாற்றாங்கல் வளர்கின்ற இடம் தான் கருப்பைன்னு பேரு. என்னது? கர்ப்பப்பைன்னு சொல்லுவீங்க. என்னது? இவ்வளவு நடக்குது உடம்புல. இது யாரும் சிந்திக்கிறது இல்லை, யாருமே என்னமோ நேரம் வயிற்றுக்குள்ள போற மாதிரி. வயிற்றுல பாலை வாத்தாங்க, எங்க வயிற்றுல கர்ப்பப்பை தான். அது இந்த வயிறுனாவே கர்ப்பப்பைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். வயிறு வேற, கர்ப்பப்பை வேற, சினைப்பை வேற. என்னது? இதெல்லாம் போல தெரியாமையே உட்கார்ந்துட்டு ஏதோ, ஏன்னா இதெல்லாம் சிஸ்டம். நீங்க புரிஞ்சாலும் புரியாட்டியும் அது பாட்டுக்கு இயற்கை நடத்திக்கிட்டுதான் இருக்கு. நீ சிந்த முட்டாளா இருந்தா, முழுங்களா இருந்தான்னா, மூளையே இல்லாதவன குழந்தை பெற்றுக்கிறான். மூளை வளர்ச்சியே இல்லாதவங்க கூட குழந்தை பெற்றுக்கிறான். மூளை வளர்ச்சியே கிடையாது, அவன் குழந்தை பெற்றுக்கிறான். ஆனா இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது பாட்டுக்கு எங்க மூளையே இல்லாத தவளை இனப்பெருக்கம் பண்ணுது, மூளையே இல்லாத கொசு இனப்பெருக்கம் பண்ணுது. என்னது? 4 அறிவுக்கு மூளை கிடையாது, 3 அறிவுக்கு மூளை கிடையாது, 2 அறிவுக்கு மூளை கிடையாது, 1ஆம் அறிவுக்கு மூளை கிடையாது, 5ஆம் அறிவுல தான் மூளை வருது. ஆடு மாடு எல்லாம் பாருங்க, எப்ப மூளை வருது? 5ஆம் அறிவு. எது மண்டை இருக்குதோ, எது ஆடு மாடுக்கு எல்லாம் பாருங்க. 5 அறிவு ஜீவராசிக்கு அத்தனைக்கும் மண்டை இருக்கும். மண்டை தனியா வேற இருக்கும். மண்டை அதுக்கு பேரு முண்டம்னு பேரு. தலையில்லாததுக்கு பேரு முண்டம்னு பேரு. தலையில்லாததுக்கு பேரு முண்டம்னு பேரு. முண்டம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இதெல்லாம் எப்ப வருது? 5ஆம் அறிவுலதான் என்ன வருது? முதுகெலும்பு பிராணிகள் சொல்லுவாங்க. என்னது? முதுகெலும்பு பிராணிகள். இந்த முதுகெலும்பு பிராணி பூரா என்ன இருக்கும்? மண்டை இருக்கும். அந்த மண்டைக்குள்ள என்ன இருக்கும்? மூளை இருக்கும். இப்ப சொல்றான், மண்டையில உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறான். மண்டையில அறிவு இருக்கா, மண்டையில மூளை இருக்கா அப்படின்னு கேட்கறானா இல்லையா? ஒரு மரத்தை பார்த்து கேட்க முடியாது. ஒரு மரத்தை பார்த்து உண்மையாலுமே மாட்டுக்கெல்லாம் மூளை இருக்கு. மாட்டுனோம்னா அந்த பழக்க வழக்கத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கும். அது பெரிய அறிவு எல்லாம் கிடையாது. பழக்க வழக்கத்தை வைத்துக்கொண்டு இனப்பெருக்கம் செய்யற அளவுக்கு மட்டும்தான் அது இருக்கும். இனப்பெருக்கம் செய்யற அளவுக்கு தான் அந்த சிந்திப்பெல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அது சிந்திக்க கூடாது. அது மேல சிந்திச்சுன்னா மனுஷன் ஆயிடுவான். என்னது? அதான் விஷயமே. சரியா? இதை பத்தி சிந்திச்சுட்டு வாங்க. இனப்பெருக்கத்தை பத்தி சிந்திச்சுட்டு வாங்க. அதனாலதான் இனப்பெருக்கம், அதனாலதான் யோகிகள் தூய்மையான யோகிகள் இனப்பெருக்கம் செய்வார்கள்னு அர்த்தம். தூய்மையான யோகிகள்
இனப்பெருக்கம் செய்வாங்க. அதுக்கு தான் ஒரு கதை சொல்லி முடிக்க போறேன். குந்தி தேவின்னு ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்குது. துர்வாச முனிவர்னு ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்குது. இந்த துர்வாச முனிவர் வந்து கடுமையான தவயோகி. உணவை வந்து 100 வருஷத்துக்கு ஒரு கதை சாப்பிடுவாரு. அல்லது 10 வருஷத்துக்கு ஒரு கதை சாப்பிடுவார். அதாவது ஒரு வேளை உண்பான் யோகி. நம்மள மாறித்தான். இப்ப நீங்களாம் இந்த 3 வேளைக்கு ஒரு அதெல்லாம் அதே தான் அது. அவரு எப்பவுமே தவத்திலே இருப்பாரு. பசி தாகத்தை கட்டுப்பட்டு தவத்திலே இருப்பாரு. அவர் வந்து கடுமையான கோபக்காரர். எந்த கடவுள்னு சொல்றக்கூடிய யாருமே முன்னாடி போக மாட்டாங்க. நான் பெரிய ஆளு. ஏன்னா அந்த அந்த தவ விளிம்பில் அவரு கோவப்பட்டு கடவுளுக்கு மேல சாபம் விட்டாருன்னா அந்த கடவுள் அவ்வளவுதான். நோன்பு இருக்கிறவன் அந்த சாபம் விட்டா அந்த கடவுளா இருந்தாலும் அனுபவிச்சுதான் தேரணும். கடவுளா இருந்தாலும் அந்த துர்வாசம் விட்டு எவனும் போக மாட்டான். ஏன்னா அவ்வளவு தவயோகி. அவன் தூய்மையானவன் அர்த்தம். என்னதே? ஆமா, கடும் கோபக்காரர். அந்த அம்மாட்ட அவர்கிட்ட தான் இந்த குந்தி தேவி அந்த குருகிட்ட போய் குந்தி தேவி பணிவிடை செய்யறதுக்காக சேர்ந்திருக்கிறா. என்னது? பணிவிடை சிறு வயசுல பணிவிடை செய்யறதுக்காக சேர்ந்திருக்கிறப்ப இவ ஒரு நாள் கேக்குறா, இந்த மாதிரி நீ இவ்வளவு பெரிய பொறுமைசாலியா இருக்கிற இவனுக்கே மனசு இறங்கிட்டான். இவன் இவ்வளவு யாருக்கும் அவ்வளவு செய்யற சொல்லி தர மாட்டான். இவ பணிவிடை பார்த்து நீ வந்து பெரிய பெரிய யோகிகளை அழைத்து நீ இனப்பெருக்கம் செய்யலாம். நீ வந்து ரொம்ப தூய்மையா இருக்கிற. உனக்கு தூய்மையான குழந்தை தான் எதிர்காலத்துல உனக்கு தேவைப்படும். ஆகையினால நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சூரியன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறான். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சூரியன் கட்டுப்பட்டுருவான். அவனோட சேர்ந்து நீ மிகப்பெரிய அறிவுள்ள ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால நீ இந்த மந்திரத்தை நீ வச்சுக்கோ. தேவைப்பட்ட பயன்படுத்து. தேவைப்பட்ட திருப்பி பதில் சொல்லுங்க. அந்த மந்திரத்தை பயன்படுத்து. எப்போ? தேவைப்பட்டா பயன்படுத்திட்டு போயிடுறான். இது ஒரு நாள் வந்து அந்த ஆசிரியர், இதெல்லாம் ஒரு கதை. ஆசிரியர் வந்து சொல்றது உண்மையா இல்லையான்னு தண்ணி எடுக்க போறப்போ அந்த தண்ணியினுடைய நிழல்ல மேல சூரியன் உதயமாயி தெரியுது. என்னடா சூரியன் வந்துட்டான்னு தெரியுது. தண்ணிகள் பார்த்துட்டு சரி மந்திரத்தை சொல்லித்தான் பார்க்கலாமே, நடக்குதா உண்மையாலுமே அங்கிருந்து சூரியன் வருவானா அப்படின்னு ஆசிரியர் சொல்றது பொய்யா இல்லையான்னு சோதிக்கிறதுக்கு சொல்றா. சொன்னோடனே சூரியன் வந்துடுறான். இவருக்கு வந்த உடனே அவளுக்கு குழந்தை உண்டாய் பிறந்துருச்சு. அதாவது தூய்மையானவர்களுக்கு வந்து வழி இல்லாத குழந்தையை பிறக்க முடியும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தூய்மையானவங்களுக்கு வந்து வழி இல்லாத குழந்தையை பிறக்க முடியும். அப்புறம் அவன் கேட்கற இந்த மாதிரி இப்படி நான் வந்து உண்மையாலுமே மந்திரத்தை ஒரு சோதி அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, நீ குழந்தை பெற்றதுக்கு அடையாளம் உடம்புல இருக்காதுன்ட்டான். குழந்தை பெற்றதுக்கு அடையாளமே உடம்புல இருக்காது. ஆனா குழந்தை வந்துருச்சு. அதான் கர்ணன்னு சொல்றாங்க. அப்புறம் அதை வந்து வந்தா குழந்தை வச்சா போயிட்டான். இவன் என்ன பண்ற யாருக்கு தெரியாம ஆத்துல வச்சு மறைச்சு அனுப்புனா. கடைசியில அது யாரும் எடுத்து வர்றது கர்ணன்னு போகுது. கடைசியில யாருக்குமே அந்த கர்ண அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில போரின் முடிவுல தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, தூய்மையாக இருந்தால் நாம் எப்பொழுதும் இனப்பெருக்கம் செய்யலான்னு அர்த்தம். இதை பத்தி நம்ம 1:30 மணிக்கு நம்ம பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். சரிங்க, நன்றி.